அப்படி ஸ்டாலின் எந்த மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி என்று பல முறை கேள்வி எழுப்பி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இடிது ஒன்று சோறு இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு கழிப்பறை சரியாக இருக்காது. அது சரி, காசை வாங்கி போடுறதுக்கே சரியாக இருக்குதா எங்கே பார்க்குறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டு கல்வி அந்த மனுஷத்து பசங்களாம் மட்டும் நல்ல இடத்துல படிக்குது. இத்தனை ஆபத்தில் வைத்திருக்கவங்க மனசாட்சி உறுத்தவில்லைன்னா அதெல்லாம் உறுத்தினா எப்படி இருக்கான்னு? அதெல்லாம் உறுத்தாது திராவிட மாடல். தூய்மை பணியாரெல்லாம் வெயில் மழையிலேயே போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, ஏதோ ஒரு டிஃபன் மட்டும் காலை நேரத்தில் கொடுக்குறேன் சரியாக மடிச்சு இந்த மாதிரி வருகிற அரசாங்கத்தில். அப்புறம் ஏற்கனவே இந்த வெளியிலேருந்து இந்த தூய்மை இதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு கான்ட்ராக்ட் பண்ணுறதாக ஒரு ஊழல் நடந்தது. மறுபடியும் இப்போது வீடு வீடாக சிறு குப்பை செய்கிறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்த புள்ளி கொடுத்து 4000 கோடிக்கு ஊழல் வகுக்கிறது தான். அது ஏற்கனவே நவம்பர் 20ஆம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் கால் நீட்டு 21ஆம் செஞ்சுருக்கீங்க. எதுக்காக? யாரை இதில் பேக்ரவுண்டில் இருக்குது? தங்களுக்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி கொடுத்து அது பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி வெளிப்படைத்தன்மை இல்லை. இதில் 4000 கோடியில் என்ன பண்ணலாம், எவ்வளோ வரும், அது மாதிரி யார் கொடுத்து இது பண்ணுறான்றது தான் இது. இதை ரத்து செய்யணுன்னா உடனே ரத்து செஞ்சிடணும் சென்னை மாநகராட்சி. ஒப்பந்தம் பின்னணி யார் இருக்கிறாங்க குறிப்பிடுங்கன்றது ஒரு இது வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ தமிழ் படிக்கிற, உனக்கு எந்த மொழியும் தெரிய விடாமல் பண்ணியாச்சு. சான்ஸ்கிரிட்டை சொல்கிறதுக்கு நம்ம யார்? இந்த உதயநிதி சான்ஸ்கிரிட்டை ஏதோ சொல்லி அந்த மொழியை தரக்குறோம் செத்து போயிடுச்சு இது மாதிரிலாம் சொல்லி இந்த அண்ணாமலை நார்த் இந்திலேருந்து ஒரு தலைவர் வந்திருந்தார். அவர் கடைசியில் சொல்கிறார், அது உதயநிதி மாதிரி அவளுக்கு பைத்தியம், அதாவது மரகலண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இந்த மாதிரி ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை கொஞ்சம் நாகரிகமாக சொன்னார் அண்ணாமலை, ஹிந்தியில் சொன்னார். அவர் அண்ணாமலை கேட்டார் என்ன சம்மந்தமானதுன்னு. ஹிந்தியில் அண்ணாமலை விளக்கினா அப்படி விளக்கினே திருப்பி ஹிந்தியில் அவர் கொடுத்தாரு. அது தமிழில் மறுபடியும் அண்ணாமலை சொன்னார். ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த மொழி நீ கற்றுக்கம்போ அடுத்த மொழி இப்போ நம்ம மொழி சொன்னோன்னா மட்டும் வாரி அதை மாதிரி தான் அடுத்த மொழியும். நீ சொன்னதுக்கா இங்கே படிக்காமல் இருக்கலாம், ப்ரைவேட்டில் எல்லாம் படிச்சு தான் இருக்காங்க. அப்புறம் திராவிட மாடல் படிப்பும் கிடையாது, அடுத்தவங்க சொல்கிறதும் மண்டையில் ஏறாது, தற்குறிகள் அண்ணாமலை சொன்ன மாதிரி. அவனை இத்தனை வருஷம் ஆண்டாச்சு மறுபடியும் ஆண்டுட்டுருக்கான். அது ஓட்டை போட்டுன்னு தெரியிறானுங்க, ஏதோ ஒன்று லாபம் அடைஞ்சிது. அதுதானே, அதுதான் இப்போ ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. இது வந்தாச்சு, எலெக்ஷன் பக்கத்தில் வந்தாச்சு. அப்போது அண்ணாமலை இப்போ அண்ணாமலை அந்த சார் அந்த ஆய்வு நடக்குது இல்லையா, தேர்தல் வாக்குச்சீட்டு சம்மந்தமாக, அதில் இப்போது அண்ணாமலை தான் முன்னின்று பார்க்குறார் தமிழகத்தில். அது நார்த் இந்தியன்னு ஒருத்தர் வந்திருக்கார். ஸோ